நான் உங்கள் சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. ஒரு மனிதன் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாத நாள்னு ஒன்று இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அந்த நாளில் போனீங்கன்னா வந்து என்ன சொன்னாலும் எக்ஸீட் ஆகிடும். நீங்கள் பிறந்த கிழமை அன்று தயவு செய்து ஆஸ்பத்திரிக்கு போகாது. அன்றைக்கி ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு பேராஸ்டமல் போட்டுட்டு சமாளிச்சுக்கிடுங்க. ரொம்ப சிவியரான ஒரு ஹார்ட் அட்டாக்கு வந்தாலுமே பிறந்த கிழமையில் போயிட்டீங்கன்னா ஆஸ்பத்திரியிலேருந்து நீங்கள் வெளியே வருவது சங்கடம். உண்மைதான். அப்போ பிறந்த கிழமை அன்று ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நோய் அதிகமாகி கண்டிப்பாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற அளவுக்கு வந்துடும். அப்போ ஒரு நாள் சமாளிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்னா, ஒருத்தர் வந்து புதன்கிழமையில் பிறந்திருக்கீங்க, பிரச்சனை வந்துருச்சு. அப்போ என்ன சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் கிழமை தோஷம். யார் பிறந்தாலுமே பிறந்த கிழமை என்பது பிறந்த கிழமையோடைய அஸ்தமனம் வரைக்கும் தான் வந்து என்ன சொன்னாலும் கிழமை தோஷம். இரவில் பிறந்தவர்களுக்கு கிழமை தோஷம் கிடையாது. பகலில் பிறந்தவங்களுக்கு தான் கிழமை தோஷம் உண்டு. அப்போ என்ன சொல்லலாம்னா, ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும்னாலும் சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் உங்கள் பிறந்த கிழமையில் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. திங்கக்கிழமை பிறந்தாலும் செவ்வாய்க்கிழமை வந்து எனி ஒன் கிழமையில் பிறந்தாலும் பிறந்த கிழமையில் வந்து வர வழி இல்லை அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போனீங்கன்னா அந்த தோஷம் பிடிக்காது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை செயல்படுத்துங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.